பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானதினின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேதத்தினுடைய மகத்துவங்களில் ஒன்று என்ன தெரியுமாங்க? எந்த பின்மாற்றக்காரனுக்கும் அல்லது வழி தப்பி போய் எல்லாம் இழந்து இனி அவ்வளவுதான் என்று நிலையில் இருக்கிறவனுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக ஒரு நம்பிக்கையின் வாசல் தான் இந்த பரிசுத்த வேதாகமம். ஆண்டவர் பாருங்கள், அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. தீமை அவரிடத்தில் சேராது. தீமையில் இருக்கிறவர்கள் அவரிடத்தில் சேரும்படியாய் அவர்களுக்கு தேவன் தருணங்களை கொடுக்கிறார். திரும்ப கர்த்தரிடம் திரும்ப. அதுதான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். இது நிமித்தம் நீ திரும்பினா, நீ மட்டும் திரும்பி பாரு. உன்னை சீர்படுத்தி, உன்னை ஸ்திரப்படுத்தி, உன்னை வாழ வைக்க என்னெல்லாம் செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால். எது விலையேற பெற்றது? தேவன் நமக்கு தருகிற நேரம். அது ரொம்ப விலையேற பெற்றது. காலத்தை அறிந்து ஞானமாய் செயல்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு தந்த நேரம், தேவன் நமக்கு தந்த ஆரோக்கியம். ஆமென். ஆரோக்கியமான காலம் என்று இருக்கிறது, பலவீனப்படுகிற காலம் இருக்கிறது. ஆரோக்கியமான காலத்தில் செய்ய வேண்டியதை நாம் செய்துதான் ஆக வேண்டும். எனவே தான் நீ எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே அது வேண்டிய ஆகாரத்தை வேகமாய் சேகரிக்கிறதை வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது. நம் கண்களுக்கு முன்பதாகவே அது காண்பிக்கப்படுகிறது. நமக்கு தேவன் கொடுத்த நேரம், நமக்கு தேவன் கொடுத்த ஆரோக்கியம், நமக்கு தேவன் கொடுக்கிற தருணங்கள், நமக்கு தேவன் கொடுக்கிற தாளந்துகள், நமக்கு தேவன் கொடுக்கிற கிருபைகள், இவைகளை தீமையான காரியத்துக்கு, பிரயோஜனமற்ற காரியத்துக்கு நாம் செலவிடாமல், ஆமென், இந்த நேரம், இந்த ஆரோக்கியம், இந்த தாளந்து, இந்த கிருபை, இந்த ஐஸ்வர்யம், அதாவது தேவன் நமக்கு கொடுத்த எல்லாமே அது அவருடைய ராஜ்யத்துக்காக, நன்மையானவைகளுக்காக நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர தீமையானவைகளுக்காக இருக்கக்கூடாது என்கிற உணர்வோடு தீழ்ப்பானது ரெண்டு விலையேறப்பட்டதை நாம் பிரித்தெடுக்கும் போது கர்த்தருடைய வாய்ப்போல் இருப்போம். கர்த்தருடைய வாய்ப்போல் இருப்பது என்றால் என்ன தெரியுமா? அவர் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை நம்மை பயன்படுத்தி கர்த்தர் சொல்ல வைப்பார். ஒருத்தங்க கிட்ட நம்ம பேசுகிற வார்த்தை அவர்களுக்கு அது ரேமாவாக இருக்கும், அது ஜீவனாக இருக்கும். அப்படி தேவன் நம்மை பயன்படுத்துவார். எனவே தீமையான காரியங்களுக்கு உங்கள் நேரத்தை, ஆரோக்கியத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை செலவழித்து வீணாக்காமல், ஆமென், பிரித்தெடுங்கள். கர்த்தருடைய வாய்ப்போல் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, தீழ்ப்பானது நின்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்து உம்முடையவர்களாய், உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.